பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி ஒரு வசனத்தை காண்பிச்சு தர விரும்புகிறேன். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். இதை பார்த்துட்டு இருக்க யாராவது நான் ஏசப்பாக்கு வேண்டி வைராக்கியமாக நிற்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் நான் இடறி விழுந்துடுறேன், என்னால் நிற்க முடியலை, நான் சாட்சியாக நிற்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் விழுந்துடுறேன் அப்படின்னு யாராவது சோர்ந்து போய் இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா ஏசப்பா சொல்கிறாங்க, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்பி இழந்திருப்பான் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. நான் ஒரு போதகரோட ஒரு மெசேஜை கேட்கும்போது அவர் இப்படி சொன்னார், நிற்கிறவன் தான் விழுந்துட்டேன் அப்படின்னு உணர்வடைவான். அதே படுத்து கிடக்கிறவன் விழுந்து கிடக்கிறவன் அதை பற்றி அவன் கவலையே பட மாட்டான். இங்கே வசனம் அதுதான் சொல்லுது, துன்மார்க்கரோ தீங்கில் இடர்ந்து கிடப்பார்கள். துன்மார்க்கன் தான் விழுந்து அப்படியே படுத்திருப்பான். ஆனால் நீதிமான் ஐயோ நான் நின்றுட்டு இருந்தவன் நான் விழுந்துட்டேனே அப்படின்னு கவலைப்படுவான். நீங்கள் இப்போ கவலைப்பட்டுருக்கீங்கனாலே அது ஆவியானவர் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகிறவனுக்கு தேவன் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாததுக்கு சத்துவத்தை பெருக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நான் எப்படி நிற்க முடியும் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1:8 வசனம் இப்படி சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் உலகம் முழுவதில் நீங்கள் ஏசப்பாக்கு வேண்டி சாட்சிகளாக இருப்பீங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. எந்த இடத்துல நீங்கள் நிற்க முடியாமல் விழுந்தீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் ஆண்டவருடைய நாமத்துக்கு தூஷணத்தை உண்டாக்குனீங்களோ, அதே இடத்துல ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்பி அவருடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று உங்களை நிறுத்துவார் அப்படின்னு ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாங்க. இதை விழுந்து கிடந்துட்டு உணர்வு இல்லாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மனம் திரும்புங்க. எங்கேயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். மனம் திரும்புங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.